Hello, welcome to the Wisdom Shot. This is Maripan from MM International Academy. இன்னைக்கு வீடியோவில் அர்ப்பணிப்பு, டெடிகேஷன்னா என்னன்றதை பற்றி பேசலாம். பொதுவாகவே மனிதர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். எம்ப்ளாயர், வேலை கொடுக்குறவங்க, எம்ப்ளாயி, வேலை செய்கிறவங்க. இந்த ரெண்டு பேருக்குமே டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். டெடிகேஷன் அர்ப்பணிப்பு, செய்கிற தொழிலை முழு மனசோடு ஈடுபட்டு செய்கிறது தான் அர்ப்பணிப்பு. இங்கிலீஷ் டெடிகேஷன் சொல்கிறோம். அர்ப்பணிப்பு இல்லாத செயல் எதுவுமே சிறப்பாக அமையாது. ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் நிறைய கிடைக்கிறாங்க. ஒரு அர்ப்பணிப்போடு கிடைக்கிற ஒரு எம்ப்ளாயீஸ் உண்மையிலே ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய சொத்து மாதிரி அவங்க. இதை ஒரு மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர் சொன்னாரு, நீ தெருப்பெருக்கினாலும் சரி, நீ தெருப்பெருக்கிற வேலையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா, பீத்தோவன்ற ஒருத்தர் மியூசிக் கம்போஸ் பண்ணோம், பெஸ்ட் மாஸ்டர் பீசஸ் கம்போஸ் பண்ணோம். அப்படி அதே மாதிரி மைக்கேல் ஆஞ்சலோ பெயிண்டிங் பண்ணோம் பெஸ்டா. ஷேக்ஸ்பியர் கவிதைகள் எழுதுவார் பெஸ்டா. அது மாதிரி தெரு பெருக்குனாலும் அவ்வளோ அழகா, அவ்வளோ சூப்பரா நீ தெருவு பெருக்குனா இந்த சொர்க்கமே நின்று, இப்படி ஒரு மனுஷன் இருக்கானே, அவன் செய்கிற வேலையை பாருங்க, அவன் பெருக்கின ஸ்ட்ரீட் எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொர்க்கமே நின்று அவனை சல்யூட் பண்ணுமா. இது ஒரு டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்பினை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்து. இன்னும் ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு மண்டபம் கட்டிட்டு இருந்தாங்க. அது யார் கட்டுறாங்கன்னு தெரியல. சரி, யாரும் கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் ஒருத்தன் அப்படியே வாக் போகும்போது எல்லா மக்கள்லாம் சீக்கிரமே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ஒருத்தன் அப்படியே கல்லெல்லாம் உடைச்சிட்டு இருந்தான். அவனை பார்த்ததுமே இந்த வாக்கிங் போகிறவன் கேட்டான், அப்பா என்னப்பா பண்ணுற? எப்போ பார்த்த தெரியல, நான் என்ன பண்ணுறேன்னு, கல் உடைச்சிட்டு இருக்கேன்பா அப்படின்னா. சரி, ஓகே அப்படின்ட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் அதே மாதிரி ஒரு கல்லை உடைச்சிட்டு இருந்தான். அவங்ககிட்டையும் இவர் இந்த பெரியவர் வாக்கிங் போகிறார். அவர் கேட்குறாரு, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, என் குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு காசு தேவை, கல் உடைக்க சொன்னாங்க, நல்ல கூலி கிடைக்கணும். சரி, நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். சரி, அதையும் கடந்து மூணாவது ஒரு நபர் ரொம்ப ஆழ்ந்து இந்த கல் உடைக்கிறதுக்கு கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டோட கல்லை உடைச்சிட்டு இருக்காரு. பார்த்தா, அப்பா என்னப்பா பண்ற அப்படின்னு. அவன் கேட்கவே இல்லை. திரும்ப ரெண்டாவது டைம், தம்பி என்ன பண்றீங்க அப்படின்னு. ஐயா, இந்த ஊர்ல ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் பண்ண போறாங்க, அதுக்கு நான் கல் உடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட உற்சாகத்தோட சொன்னான். அதை பார்த்துட்டு பாராட்டுகள் பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்பதான் சிந்தனை பண்ணாரு, இந்த 3 வகையான ஒர்க்கரை நான் பார்த்துருக்கேன். முதல்ல ஏதோ கூலி வேலை கல் உடைக்கிறேன்னா, ரெண்டாவது ஒருத்தன் குடும்பத்தை காப்பாற்றணுன்றான், அந்த மூணாவது ஒருத்தன் சொல்றான், நான் இந்த மானுமெண்ட்டுக்கு மானுமெண்ட் பில்ட் பண்றாங்க, அதை என்னால் முடிஞ்ச அர்ப்பணிப்பு பண்ணிட்டு இருக்கேன், நான் உடைக்கிற கல்லை வச்சு பெரிய மானுமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு முழு ஈடுபாடோடு அந்த வேலையை செய்யும் போது அந்த வேலைக்கு இவனால பெருமை, இவனால அந்த வேலைக்கு பெருமை. அதனால இவன் மட்டும் உயர மாட்டான், அந்த நிறுவனமும் உயரும், இந்த சமுதாயமும் உயரும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள், வேலையாட்கள் கிடைப்பது அரிது என்றாலும் அந்த அர்ப்பணிப்புடன் தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய வேலையாட்கள் கிடைப்பது ஒரு அரிது. அந்த வகையில் நீங்கள் எந்த வகை? அர்ப்பணிப்புடன் செய்பவரா, இல்லை கூலிக்கு மாரடிக்குன்னு சொல்லுவார். எங்கள் அப்பா நம்ம தமாசா சொல்லுவார், கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவார். அப்படின்னா மாரடிக்கிறதுனா யாரோ செத்து போயிட்டாங்க, இவங்க போய் அழுந்து அடித்து நெஞ்செல்லாம் அடித்து அழுந்துட்டு இருப்பாங்க. அது சும்மா ஆக்டிங் தான் அது. ஸோ தி டேக் ஹோம் இஸ் ஃப்ரம் திஸ் பாட்காஸ்ட், எல்லாருமே வேலை செய்கிறோம். ஒன்று ஓனராக இருக்கிறோம், இல்லை எம்ப்ளாயியாக இருக்கிறோம். எந்த வகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழு ஈடுபாடோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் தொழில் மட்டும் இல்லை,
இந்த உலகமும் முன்னேறும், உலகம் ஒரு அழகான உலகமாக இருக்கும். இத்துடன் பாய். See you again with the next podcast. Thank you.